ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை அடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக் ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு தேவையானது தேங்காய் தான். ஸோ நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அத்தனை முட்டைக்கு தேவையான தேங்காவை ஃபஸ்ட்டு திருவி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே ஐகார்டில் என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இந்த மாதிரி திருவி எத்தனை முட்டை நீங்கள் எடுக்கிறீங்களோ அத்தனை முட்டைக்கு தேவையான தேங்காவை ஃபஸ்ட்டு நீங்கள் திருவி எடுத்துக்கணும். மூணு முட்டைக்கு தேவையான தேங்காவை நம்ம திருவிட்டோம். இனி இந்த தேங்காயில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திருவி வச்சுருக்க தேங்காய்க்கு மேலே கொஞ்சமாக சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன உள்ளியை நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கணும். தேங்காயில் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் எவ்வளோத்துக்கு உப்பு எடுத்துப்பீங்களோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்காக. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ரொம்ப நல்லா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் 3 முட்டை எடுக்கிறோம், ஸோ 3 முட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி அதையுமே முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய எக் ரெசிபி தான் இது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ விலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையுமே போய் செக் பண்ணிக்கோங்க.